காட்சிமா இது? இப்படிப்பட்ட கொடுமை எங்கேயாவது நடக்குமா? நான் உயிரோடு இருக்கும் போது என் தாய்க்கு செய்யறதுலாம் செய்துரு. என் தாய்க்கு நான் போயிட்ட யாரும் செய்ய மாட்டேங்க. என் பிள்ளை கலக்கிறானு அதையும் செய்யறான்னு சொல்லிட்டு போறாரு. நான் என்னங்க செய்வேன்? ரெண்டு கட்ட வீரலே கட்டி வச்சினி கட்டிலே தூங்க மரக்கட்டையில வேக ஓரே அப்பாணி போற உன் தேரே நான் தூக்கி போற ரெண்டு கட்ட வீரலே கட்டி வச்சினி கட்டிலில தூங்க மரக்கட்டையில வேக போற அப்பாணி போற பொட்டாங்கலி பட்டி போடவ போற அப்பாடி போற போகும்போது என்ன கொண்டு போற ரெண்டு கட்ட வீரல கட்டி வச்சி நீ கட்டிலில தூங்க மரக்கட்டையில வேக போற அப்பாடி போற
அடி ராஜா வாழ்க்கை வாழ்ந்த மனைவி மடியலி மண்ணா சாச்ச போற அப்பாடி போற போகும்போது என்ன கொண்டு போற ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சினி கட்டில போக மர கட்டையில வேக போற அப்பாடி போற ஓ தேரே நக தூக்கி போறோம் வாசமுள்ள பூவாடோ வடிவெடிக்க எண்ணெயிலே மோசமாய கதையும்
முடிந்தது ஏன் சொல்லம்மா பாசத்தில உண்மையிற்று பத்திரமா வச்சிருக்கே மாசம் 10 ஆகும் முன்னே மடிந்தது யார் குத்தம்மா முகத்தனால் அருகே ஏ முகத்தடி அருகே காலம் பொட்டு சேரு மென்னே காத்திருந்தேன் உள்ளிக்குள்ள தாயே அடி உத்தவிட தாங்கி என்ன தொட்டிட ஆசைப்பட்ட ஏன் பொறப்ப அடிந்ததையும் என்ன சொல்ல வாசமுள்ள பூவானோ வடிவெடுக்க எண்ணெயிலே மோசமாயே கதையும் முடிந்தது ஏன் சொல்லம்மா பள்ளிக்கூட போகலையே பால் நிலவ தகலையே துள்ளி விளையாடலையே தோல் சாஞ்சி துங்கலையே பள்ளிக்கூட போகலையே பால் நிலவ தகலையே என்ன தந்தாப்படடா ஏறெடுத்து பக்கலையே மண்ண அள்ளி தீங்கு முன்னே மண்ணுக்குள்ள போனதென்ன தப்பு ஒன்றும் செய்யலையே தொல்லதர எண்ணலையே கூடிழந்த கொஞ்சம் கிளி கூடானது என்ன வாசமுள்ள பூவானோ வடிவெடுக்க எண்ணெயிலே மோசமாயே கதையும் முடிந்தது ஏன் சொல்லம்மா ஒரு சூரியனாய் மீண்டுமே நான் வருவேன் ஜென்மம் பல தாண்டியும் தான் சேவை செய்ய சேர்ந்திடுவேன் மின்னும் ஒரு சூரியனாய் மீண்டுமே நான் வருவேன் ஜென்மம் பல தாண்டியும் தான் சேவை செய்ய சேர்ந்திடுவேன் நெஞ்சுக்குள்ள சித்திரமா உங்களால திட்டி வைப்பேன் செல்ல கொஞ்சம் வீட்டுக்குள்ள சீக்கிரமா நான் பொறப்பேன் உள்ள அன்பு மொத்தத்தையும் அள்ளி அள்ளி சேகரிப்பேன் நல்ல புள்ளையாயிருந்து வேறு புகழ் நான் எடுப்பேன் வாசமுள்ள பூவானோ வடிவெடுக்க எண்ணெயிலே மோசமாயே கதையும் முடிந்தது ஏன் சொல்லம்மா ஆராரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆராரோ
செத்துட்டானா? ஏய் முஸ்டியா வேற எதனா இருக்குதா ஆசை? பசிக்குதா? அப்பா எனக்கு கடைசியாக ஒரே ஒரு ஆசை இருக்குப்பா. ஒரு ஆசை சொல்லி சொல்றாடே, எனக்கு நேரம் ஆகுதுடா. பசிக்குதுப்பா. அப்பா பசிக்குதுப்பா. அது உன் முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரியுதுடா. சரி, பசியால் கொன்று விட்டான் தகப்பன் என்ற பழிச்சொல் எனக்கு தேவையில்லை. உலகத்தில் வரக்கூடாது மூன்று பாவம், ஒண்ணு பசு பாவம், இன்னொன்னு சிசு பாவம், இன்னொரு பெண் பாவம் சொல்லுவாங்க. ரோச்சனா, உன் மகன் சாப்பாடு கேட்கிறான், குடு. அவன் எவ்வளவு சாப்பாடு நினைக்கிறானோ அவ்வளவு குடு. அவன் சாப்பாட்டா சாப்பாடு கையால ஊட்டி விடு. கடைசியா ஒரு முறை சாப்பிட்டுக்கிட்டோம். நீ பள்ளிக்கு சென்று வருவாய் 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 என்று எதிர்பார்த்து காத்திருப்பேன் பாவி. என் பிள்ளை வரல நான் எதிர்பார்த்து காத்திருப்பேனே. உன் வருகையை நான் மறந்துடுவேனா கேட்டு ராஜா, வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன்.
தாலி முக்கியமா தொப்புள் கொடி ஒரு முக்கியமா எனக்கு இருந்துல ஒரு பதில் சொல்லுன்னு சொல்றாருப்பா. எந்த உறவுப்பா நான் விட்டு கொடுப்பேன், நான் எந்த உறவுப்பா வேணாம்னு சொல்லுவேன். சுலோச்சனா, உன் மகனே உயிர் விட துணிஞ்சிட்டான். அவன் மனசை நீ ஏண்டி மாத்த? இல்லைங்க, என் மகனை கொலை செய்யணும். ஆமா, அவன் உயிர் எனக்கு தேவை. உன் கையால போகக்கூடாது, ஏன்? உன் கையால போகக்கூடாது. ஏன்? என் பிள்ளைய நான் சோறுட்டி பசிய தீர்த்து கடைசி அவனை கொலை செய்யணும். அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா, நானே முடிச்சிடுறேன். நீங்க அந்த பாவத்தை எடுத்துக்காதீங்க. சவால், என் கையால நானே கொலை செய்யறேன். சவால். கொடுங்க. ஒத்தமை என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டாம், பத்தினி என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டாம். நீ பலி கொடுத்தா என்ன, நான் பலி கொடுத்தா என்ன? எனக்கு தேவை அவனுடைய உயிர். இந்தா, பிடி. அவனை விட்டு பலி கொடு. எனக்கு தேவை பலி. கடைசி ஆசைப்பா, என்னுடைய கடைசி ஆசை நான் நிறைவேற்ற போறேன்ப்பா. கண்ணு பாவி நான் செய்ய போறேன்னு ஒரு பெத்த பிள்ளையை நான் கொலை செய்ய போறேன். சரி கண்ணு ராஜா, அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகளே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி பேரெடுக்க, தாய் வழி நீ நடக்க, தந்தை வழி பேரெடுக்க, நான் அதை பார்த்திருக்கேன். நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகனே, நேரமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, மகனே. தாய் குலத்தில் நேர்மையெல்லாம் நீ சொல்ல வேண்டும். தலைமகனே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும். தாய் குளத்தில்
பெத்த பிள்ளைக்காக உயிரையே விட்டுட்டியடி. நீ போன பிறகு இந்த உலகத்தில் நீ நான் மட்டும் வாழ்ந்து என்னடி செய்ய போறேன்? உலகத்தில் வாழ்ந்தால் ஒரு ஆண்மகன் மனைவி துணைவியோடு இருக்க வேண்டும். துணைவியார் இல்லாத வாழ்க்கை துன்பப்பட்ட வாழ்க்கை என்று உரைப்பார்கள். கட்டிய மனைவி இல்லாத வாழ்க்கை மண்பாட்டுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். இப்படி அநியாயமாக உன் புள்ள உயிரை காப்பாற்ற நீ இருந்துட்டியடி. பரவாயில்ல, விதி வலியது. விதியை வெல்ல வென்னவரால முடியாது. நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? சும்மாட்டி தலைமையில தண்ணி கொடுத்தான் இருக்கும் அம்மா இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டி தலைமையில தண்ணி கொடுத்தான் இருக்கும் அம்மா இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டி தலைமையில தண்ணி கொடுத்தான் இருக்கும் அம்மா இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம வேறு சுகமா நினைச்ச, என்ன சுமையா நினைக்காம வேறு சுகமா நினைச்ச, உன்னோட மடிமையில தலை சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே சத்திடலாம் அந்த நேரத்தோடும் அம்மா. உன்னோட மடிமேல தலை சாய்க்க வேணும் அம்மா, அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. உன்னை வரமா நினைச்சேமா உள்ள உரமா தெளிச்சேமா, உன்னை வரமா நினைச்சேமா உள்ள உரமா தெளிச்சேமா. சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவழி அப்புறாடி மடத்த வச்சு அன்ப மட்டும் பூத்தவழி முன்கெடுத்து மந்திரமே அம்மா அம்மா, முன்கெடுத்து மந்திரமே அம்மா அம்மா, பாதந்தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா. பூமியில நான் ஜனிக்க சாமியாக வந்தவழி பூலோக சுத்தி வந்தேன் தாய போல யாரும் இல்லை. பூமியில நான் ஜனிக்க சாமியாக வந்தவரே பூலோக சுத்தி வந்த தாய போல யாரும் இல்லை. சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவழி அப்புறாடி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவழி. ஊருக்குள்ள நான் பொழைக்க வேணும்னு அம்மாடி நீ தந்தோரும் சொலவட சொல்லி வளர்த்த பொல்லாத ஊருக்குள்ள நான் பொழைக்க வேணும்னு அம்மாடி நீ தந்தோரும் சொலவட சொல்லி வளர்த்த குஞ்சி பறவை போல இருந்து அப்ப சிறகாடி முளைச்ச, குஞ்சி பறவை போல இருந்து அப்ப சிறகாடி முளைச்ச, உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும். கண்ணோர தண்ணி வந்தா உயிரழு தான் துடைக்கும். உன்னோட பேச்செல்லாம் என்ன பத்தி தான் இருக்கும்.
கண்ணோர தண்ணி வந்தா உன் விரலு தான் துடைக்கும். உன்னை மறந்தா இந்த உசுறு என்ன மறந்திய பறந்தோடும். உன்னை மறந்தா இந்த உசுறு என்ன மறந்திய பறந்தோடும். சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்த வழி அப்புறாடி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்த வழி முண்டெடுத்து மந்திரமே அம்மா அம்மா முண்டெடுத்து மந்திரமே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறீனே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறீனே அம்மா அம்மா பதந்தொட்டு வணங்குறீனே அம்மா அம்மா. அவளை முற்றி லாபம். எனக்கு தேவை நிலவலை. பேசலாம் உண்ணா. எனக்கு தேவை நிறவலை. உன்னை பலி கொடுத்தால் மட்டுமே காலினுடைய அருளை நான் பெற முடியும். டேய் அவளை தீங்க உள்ள போடுற. இல்லாத பிள்ளை தருதல பிள்ளை, தகப்ப இல்லாத பிள்ளை தற்கொலை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்பா நான் இருக்கிறேன்டா உனக்கு. நீ ஏன் கவலைப்படுற? அழாத, அழக்கூடாது. என்ன உன்னை வெட்டுன்னு அவ கத்தி வாங்கினா நம்பி கொடுத்தேன். ஆனா படுவாவி அவ குத்தின்னு செத்துட்டாடா. ஆனா உன்னை பலி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அம்மனோட அருள் கிடைக்கும். ஆகையால சேர்றவன் சேர்ற கத்திய உன்னை வெட்டி பலி கொடுத்துட்டு கிடைக்கும்.
ஏந்தும் மணி ஜோதி கரத்தாளி சொற்புவி ஏற்றுகின்ற சுகித புறத்தாளி சொற்புவி ஏற்றுகின்ற சுகித புறத்தாளி பாசமிகு காட்டும் பாசமிகு தாயி ஓடினலன் கூட்டும் உணமயிலை மாயி உணமயிலை மாயி பாசமிகு காட்டும் பாசமிகு தாயி ஓடினலன் கூட்டும் உணமயிலை மாயி உணமயிலை மாயி கொள்ளும் அருமை நிறைந்தவளி அருள் பத்திரகாளியாய மத்தே சிறந்தவளி அன்பரையாட்கொள்ளும் அருமை நிறைந்தவளி அருள் பத்திரகாளியாய மத்தே சிறந்தவளி துன்பவினை போக்கி சுகம் எல்லாம் தருபவளி துன்பவினை போக்கி சுகம் எல்லாம் தருபவளி துரிய வராகி என்னும் பெரிய திருவிழி துரிய வராகி என்னும் பெரிய திருவிழி பாசமிகு காட்டும் பாசமிகு தாயி ஓடினலன் கூட்டும் உணமயிலை மாயி உணமயிலை மாயி உணமயிலை மாயி உணமயிலை மாயி ஆதி பராசக்தி சக்தி ஒன்று சமயம் 16 விலகக்கூடிய அன்னையே நீ உரைத்தது போல் அத பாரு அத போய்டாங்க வயதுடைய பாலகனை போய்டாங்க இப்பொழுது நீங்கள் கொடுத்த வரம் மனிதமாக தாயே பத்தா நான் கேட்ட நரமை கொடுத்து விட்டீங்க உண்மைதான் ஆகையா உங்களுக்கு யாது வரம் வேண்டும் தடையில்லாமல் கேளுங்கள் தங்க தாரகை போல் மின்னக்கூடியவளே எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து இந்த ஏழைகளுக்காக சைலண்ட் நாலு பேர் சேர் குத்தப்ப எங்கன்னா அனுப்ப எங்கன்னா பேசிட்டு போறவங்க அங்க ஏந்து போங்க நானும் போய் இந்த தரணை எல்லாம் ஆள்பவளே எங்களையும் ஒரு பொருட்டாக நினைத்து நாங்கள் இட்ட பலிக்கு மதிமயங்கி அந்த உதிர பலியை கொடுத்த நிமிடத்திலே ஓடி வந்து காட்சி கொடுத்த காளித்தாயே சக்தி ஒன்று சமயம் 16 என்று சொல்லுவார்கள். காஞ்சியிலே காமாட்சி, மதுரை மீனாட்சி, காட்சி விசாலாட்சி, திருக்கரையூர் அபிராமி என்று இப்படி 108 அவதாரம் எடுத்து மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இருந்தாலும் ஆதி சக்தியாக திகழக்கூடியவள் நீங்கள் ஆதி மலையாள பகவதி. உண்மைதான் தாயே. பக்தா, கோரி தவம் இருந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நீங்கள் அன்று அசரீராக கொடுத்த வாக்கு இன்று நீங்கள் எனக்கு கரத்தில் கொடுக்க வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி? இந்த உலகத்தில் சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம், இந்த 3 வரத்திலே மனிதனாக பிறந்தாலும், அரக்கனாக பிறந்தாலும், விலங்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், ஜனனம் என்று ஒன்று இருந்தால் ஆகையால் இந்த உலகில் பிறக்கின்ற
ஏழில் வழியாக பிறக்கின்ற உயிர்களால் எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் தாயே. பக்தா, ஆ, நீ கேட்டபடியே கேட்ட வரத்தை தருகிறேன், இதை பெற்றுக்கொள். ஓம் சக்தி, ஓம் சக்தி. தம்பி, பக்தா, அது மட்டும் கிடையாது. இந்த பாராகிய பிரபஞ்சத்தில் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் மரணம் என்பதே ஏற்படக்கூடாது தாயி. அப்பேற்பட்ட வரத்தை தர வேண்டும். பக்தா, அம்மா, நீ கேட்ட வரத்தை நீ தடையில்லாமல் தருகிறேன், இதை பெற்றுக்கொள். ஓம் சக்தி, ஓம் தாயே, பக்தா, வந்ததற்கு மனமகிழ்ச்சி, வரத்தை வாரி கொடுத்ததற்கு மனமகிழ்ச்சி. ஆனால் ஆனால் இந்த வரத்தை பெற்றுவிட்டோம். இந்த வரம் பலிக்கும் அல்லவா? நிச்சயமாக பலிக்கும். இதில் பொய் என்பது கிடையாது. மாற்றம் என்பதே கிடையாது. சரி தாயே, அப்படி என்றால் நீங்கள் சென்று ஆகட்டும். தாயே, பக்தா, எனக்கு ஒரு சந்தேகம் தாயே. சந்தேகமா? ஆமா. பக்தா, ஆ, சந்தேகம் என்பது நம்ம ஒரு வாதிகளா? ஒருவனுக்கு தீராத தொற்று நோய். ஆகையால் உன் மனதில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை குறி அதை நான் தீர்த்து வைக்கிறேன். உண்மைதான். ஆகட்டும். சந்தேகம் ஏற்பட்டால் தீர்ப்பது உங்களுடைய கடமை. உண்மைதானே? உங்களுக்காக என்னை நான் பெற்றெடுத்த மகன் என்ற பாராமல் பலி கொடுத்தேன். நீங்க கொடுத்தீங்களே வரம், வரம். அது என்ன வரம்? ஆ? அது என்ன நிறம்? கருப்பா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, அல்லது பச்சையா இருக்குமா, இல்ல புழுவா இருக்குமா? சரி, அத்தை விடுங்க. நீங்க கொடுத்தீங்களே வரம், வரம். அது நீட்டா இருக்குமா, இல்ல குண்டா இருக்குமா? அந்த வரத்தை என் கருத்துல கொடுத்துட்டு போத்தாய். பக்தா, காற்றுக்கு உருவம் இருக்கின்றதா? இல்லை. அப்படிதான் நான் கொடுத்த வரம். ஓ, நீங்கள் கொடுத்த வரத்திற்கு மந்திர சொல்லாது. ஆமா, சொன்னால் பலிக்கும். நிச்சயமாக பலிக்கும். நான் ஏன் கேட்கிறேன்னா, அரக்கர்கள் நாங்கள், எங்களுக்கு அடிக்கடி சண்டை வர்றோம். ஆகையால் தேவர் எதிர்த்து சண்டை செய்யற நேரத்தில் நீ கொடுத்த வரம் பலிக்காத போச்சுன்னு வச்சுக்கா, அந்நாட்டுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. பக்தா, ஆ, நான் அளித்த வரமெல்லாம் ஆ. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். இதுவே சத்தியம். வருகிறேன். உண்மைதான் அண்ணா. உடல் உரம் பெற்று விட்டோம். ஆமா, இனி இருக்கிறானுங்க அந்த பொடி பசங்க, தேவ பசங்க, 66 கோடி அசுர கோட்டை தலைவனை நம்ம எதிர்த்து 33 கோடி தேவர் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணா. கூடு ஊசின பாடுறவனை பண்ணானே. அண்ணா, ஆ, இதுவரையில் ஆ, நீங்க பலி கொடுத்தீங்க. ஆமா. ஆகையால பலி கொடுத்து வரத்தை பெற்று விட்டோம். உண்மை. இப்பொழுது என்ன சொல்ல வேண்டும்? இப்போது திக்கு போற தேவர்களை சிறைபிடிக்க வேண்டாம். ஆமாண்ணா. புறப்படே, புறப்படு, ஓடி வா. புறப்படே. இந்த இடத்தில் ராமர் சந்தோஷமா இருக்கணும். எப்படி தெரியுமா? எப்படி வீசும் தென்றலிலே சந்தோஷமாக இருக்கணும். நம் இருவரை பிரிப்பதற்கு யாருமே கிடையாது. சத்தியமாக வந்துவிட்டோம்.
அந்த பிரம்மன் அவனிடத்தில் இருக்கின்ற ரிக்கெது சாம மதனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை கைப்பற்ற வேண்டும். ஆமா அவர்களை நமக்கு அடக்கமாக்க வேண்டும். ஆமாங்க என்னடா அது? பூனை பிடிக்கிறது பூனை பிடிக்க வந்துட்டாங்க. டேய், அந்த பிரம்மனை பிரபஞ்சவனை சிறைபிடிக்க வேண்டும். ஆமாங்க நான் கூப்பிடுறேன் நீங்க இருங்க. நீ கூப்பிடுறியா? நான் பாத்துக்கிறேன். என்ன கண்ட எல்லாரும் பயப்படுவாங்க. அம்மா கோவக்காரன் நானு. எனக்கு கோவம் வந்தா எனக்கு கோவம் வந்தா அம்மா கோவம் வரும் எனக்கு. அப்படியா? எனக்கு பிடிக்க முடியாது. ஏய், 2 லாரி வச்சு இருப்பாங்க என்ன. லாரி இல்ல லாரி வச்சு இருப்பாங்க. அவ்வளவு கோவம் வரும். ஏய், நான் கூப்பிடுறேன். நீ கம்முனு இரு. சாமி கலைவாடி சாமி என்னங்க சாமி தூது வேலையால யாரு எப்பா தூது இலை இருக்கிறதப்பா. என்னடா? தூது இலை இருக்கிறது. நம்மள போய் மாங்காய் வீட்டு மாடிடா. என்ன சொன்னா? இதுவரை தேவர்களை பகைத்த அசுரர்கள் யாருமே கிடையாது. கேள்விப்பட்டி நன்றி. ஆனால் பகை முகத்தோடு வந்திருக்கிறானே யார் இவன்? தெரியலையா? மேல மேல ஏத்து தூக்கி சொல்லு. யார் தெரியல? எருமாட்டு சூரன். யமகண்ட அசுரன். யமகண்ட சூரன் இங்கு வர காரணம் முதலாளி மோத்துக்கு. ஆட சனினா. அடே பிரமதேவா, உன் கரத்தில் இருக்கின்றது ரிக்கெது சாம மதனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை என் கருத்தில் ஒப்படைத்து எனக்கு அடிமையாக வேண்டும். உனக்கா? ஆமாண்டா. ஆமாண்டா. அடிமையா? ஆமாண்டா. ஓடா போக்கட்டுமணி. படித்துள்ள பகர முட்டாளே, உன் வாழ்க்கை என் தோல் பணியாது. ஐயா, என்னடா? நான் எடுத்து விடுகிறேன் வாளை. அறுத்து விடுகிறேன் அவன். உச்சாபால பராக்கிரமை. ஏய், என்ன பண்ண போறீங்க? ஐயா, நான் ஏன் பண்ண விட மாட்டேங்க. எதுடா இது? அந்த என்னது? வேதம்டா. அதான் 4 வேதம். அந்த 4 பேரை கொடு நீ. வேதம். நான் கேட்கிறேன், பணக்காரனாவே படிக்கிற, ஏழையாவே படிக்கிற. ஏன் படிக்கிற? சரி சமைச்சு முட்டு நேரம் வேண்டித்தானே. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதுவதே என்னுடைய கடமை. என் கருத்தில் இருப்பது சாதாரணமா? எந்த வேதங்கள்? ரிக்கெது சாம அதர்வனம் சொல்லக்கூடிய 4 வேதங்கள் கருத்தில் தான் இருக்கிறேன்.
இப்ப கொடுக்க முடியாதா? ஏங்க, முடியாதுன்றான். அந்த வாங்கி என்கிட்ட கொடு. என்ன பண்ண போற? வாய் இந்த நான்கு பேர் ஏய் 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 நான் ஏழை பண்ண யார் யாருக்கு யார் இடத்துல எது இருக்குமோ அதெல்லாம் வைக்கிறோம். என்னது? அந்த வேதத்தை தர முடியுமா முடியாதா? முடியாது. மை வேதத்துக்கு இடமை. வேதத்துக்கு இடமை. கருத்திலே இருக்கின்றது 4 வேதங்கள். அதை தர முடியுமா முடியாதா? தாய்மடையடி அதோ பார்த்தனியா அந்த இடத்திலே வழிவந்து கொண்டிருக்க நான் காலன் உணவு உயிரை கவனித்து வருகிறார்கள். ஏய் வேண்டாம் பிரிவாது இந்த இடத்திற்கு வந்திருந்தவரை என்னிடத்திலே தகாத முறையில் பேசியிருந்தவரை நீ செய்ததா தவறு என்று என் பாதத்திலே விழுந்தால் ஏய் ஏங்க காலத்துக்கு முதல்ல நான் பார்த்துட்டேன். பிரம்மதேவ செட்டு போட இருக்கிறான். செய்தவரெல்லாம் சொல்கிறார்கள். ஏய், வேதத்தை நான் கேட்க வார்த்தையை அளிக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது முடியாது